ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றம்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, மேலும் முன் எச்சரிக்கையாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் விருச்சிக ராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக இந்த பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அதே போல் உங்களுடைய இஷ்ட கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். ஸோ உங்களுக்கு எவ்வளவு தான் கஷ்டம் வந்தாலுமே முருகனை நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா போதும், உங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தூசாக பறக்குங்க. அந்தளவுக்கு முருகன் மீது அதிக அளவு பற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த விருச்சிக ராசி நேயர்கள் காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அதை செய்து முடிக்காமல் விடவே மாட்டாங்க. முடித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஒரு விஷயத்தையே செய்வாங்க. ரொம்பவே தன்னம்பிக்கை அதிக அளவில் உள்ள ஒரு பர்சனாகவும் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் காணப்படுவாங்க. அதே போல் இவங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ரொம்பவே பாசிட்டிவான ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு நேர்மறை மட்டும்தான் பிடிக்கும், எதிர்மறை பிடிக்கவே பிடிக்காது. இவங்க கிட்ட போய் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் நான் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு நெகட்டிவாக பேசுனீங்க அப்படின்னா அடுத்த டைம் உங்ககிட்ட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் உள்ளவங்க அப்படின்னே இவங்கள சொல்லலாம். இவங்களுடைய தோற்றம் அப்படிங்கிறது ரொம்ப மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதே போல் இவங்க பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த இடத்துல நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கூட பிறந்தவங்க எப்படி ஒரு அக்கா தம்பி அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க லேபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க மைண்டில் ஏற்றிக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்சன் கூட சொல்லலாம். அப்படி அவங்களுடைய வெளி தோற்றமும் அப்படி தான், எதையுமே சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது அதிகமாக வராது. அப்படி வந்துருச்சு அப்படின்னா அதை அடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கக்கூடும். அதே போல் ரொம்ப பாசமானவங்க, மற்றவங்கக்கிட்ட டக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. எப்படி சொல்கிறதுனா இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு இன்டர்வியூக்கே போகிறாங்க, அவங்க விருச்சிக ராசி நேயர்களாக இருக்காங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவங்க டக்குன்னு ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கவங்கிட்ட டக்குன்னு பேசி நம்பர் வாங்கி நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு முருகன் மீது அதிக அளவு பற்றிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் யார் யாரெல்லாம் சஞ்சரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சந்திர பகவானும் 3 பேருமே வலம் வராங்க. அதே போல் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கார், சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார், களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார், லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். மேலும் கிரக மாற்றங்கள் என்னென்ன தேதியில் கிரகங்களானது மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/12/2024 அன்று சூரிய பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறாரு. மேலும் 30/12/2024 அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சின் திறமையால் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்கும், போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும்,
சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு மன நிறைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதாவது சின்ன விஷயமா தான் இருக்கும். அதில் சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகக்கூடும். அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. எதாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் மற்றவங்களுடைய பேச்சை நம்பி நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அதை தான் அப்படி சொல்கிறாங்க. எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் எடுங்க. மேலும் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறனால உங்களுடைய முடிவு தான் இதில் முக்கியத்துவம் பதிக்குங்க. மேலும் எந்த செயலையும் திட்டமிட்டு செய்வது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யுங்க. அப்படி நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரக்கூடிய நன்மைகள் நிச்சயம் நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்க போகுது. பொருட்களை வெளியூருக்கு அனுப்பி வைக்கும்போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலை பார்க்கும் இடத்துல கவனமோடு மற்றவர்களோடு பேசி பழகுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. இன்னும் சிலருக்கு இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது. எதிர்பாராத செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. மேலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். முடிந்தவரை வெற்றியை அந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டே தான் இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களாக அமைய போகுது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் பகைத்து கொள்ளாமல் யாராக இருந்தாலுமே அனுசரித்து போங்க. மேலும் திறமையான செயல்பாட்டால் பாராட்டு நிச்சயமாக கிடைக்கும். இன்னும் சிலருக்கு விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாவித வசதிகளும் உண்டாகும். தேடி போனதும் தானாகவே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அறிவுத்திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க. தொழில் அனைத்துமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடை தோய்வு நிலை அனைத்துமே நீங்கி முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் போட்டிகளில் சாதகமான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே தீரும் அப்படிங்கிறத பற்றியும் எந்த ஒரு கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்துவதில் கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. வீட்டிற்கு தேவையான எல்லா விஷயமான பொருட்களையும் வாங்கி கொடுத்து அவங்களையும் மகிழ்ச்சி அடைய செய்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும். மேலும் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவை கொடுக்கும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தேவையான உதவிகள் கிடைக்கும். கடன் பிரச்சனை குறைய போகுது. முன்னேற்றத்திற்கு தேவையான நிறைய உதவிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கேட்காமலே கிடைக்க போகுது. அதே போல் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். துணிச்சலாக எதிலுமே ஈடுபடுவீங்க. மேலும் சந்திரனோட சஞ்சாரத்தால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் அப்படியே நடக்கும். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அந்த தீர்வும் அவர்களுக்கு தகுந்தாற் போலவே அமைச்சும் கொடுப்பீங்க. மேலும் கௌரவம் அந்தஸ்து உயரும். வீண் செலவுகள் உண்டாகும். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா காரியத்திலுமே வெற்றி கிடைக்கும். மனதில் துணிவு அப்படிங்கிறது உண்டாகும். ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலனே அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆல்ரெடி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. ஸோ அவர் கண்டிப்பாக உங்களுக்கு கருணமழை காட்டுவாருங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள்லாம் செய்து பாருங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிறு செவ்வாய் வெள்ளி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 9, 10. சந்திராஷ்டம தினங்கள் 16, 17 அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன நேயர்களே, இந்த பதிவுகளில் நாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு
இந்த டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் நடக்க இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, பரிகாரங்கள் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் அந்த பரிகாரங்கள் உங்கள் ராசிக்கான பரிகாரங்கள்லாம் என்ன, உங்கள் ராசி கடவுள் என்ன என்பதை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீக தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.